ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். 8/4/1902 புதன்கிழமையன்று வாணியம்பாடி சக்தி பீடத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. குடமுழுக்கு விழா முடிந்த பிறகு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி அன்பர்கள் பலர் உரையாற்றினர். தமிழ் வளர்ச்சி துறையில் பணியாற்றிய முன்னாள் இயக்குனரும் சித்தர்பீட புலவரும் ஆகிய சக்தி திரு பெரியாண்டவன் அவர்கள் அன்னையிடம் பெற்ற அனுபவங்களை தம் உரையில் குறிப்பிட்டார். 1974ஆம் ஆண்டு நான் அன்னையிடம் வந்து சேர்ந்தேன். அப்போதுதான் ஆடிப்பூரம், நவராத்திரி, தைப்பூசம் முதலிய விழா நாட்களுக்குரிய உபயதாரர்கள் நியமிக்கப்பட்டனர். பௌர்ணமி உபயதாரர்களும் அம்மாவால் நியமிக்கப்பட்டு விட்டனர். அமாவாசை உபயதாரர்கள் மட்டும் நியமிக்கப்படவில்லை. நானும் என் மனைவியும் ஒரு முறை அருள்வாக்கு கேட்க சென்றோம். எங்கள் குடும்பத்திற்கு உரிய அருள்வாக்கு சொல்லிவிட்டு, மகனே, உனக்கு அமாவாசை அபிடேகம் கொடுத்திருக்கிறேன் என்றாள். வெளியில் வந்ததும் என் மனைவியிடம், பார்த்தாயா, அம்மா எனக்கு அமாவாசை அபிடேகம் செய்யும் பாக்கியத்தை தானாகவே வழங்கி இருக்கிறாள், அதுதான் அம்மா என்று சந்தோஷத்துடன் குறிப்பிட்டேன். உடனே அவள் கிண்டலாக, உங்கள் லட்சணத்துக்கு பௌர்ணமியா கொடுப்பாள், அமாவாசை அபிடேகம்தான் கொடுப்பாள் என்றாள். அமாவாசையை விட பௌர்ணமி தான் விசேஷம் என்று அவள் நினைப்பு. அம்மா இப்படி சொல்லிவிட்டாளே என்று எனக்கு ஒரு மனக்குறை. கொடுத்ததுதான் கொடுத்தாள், ஏதாவது ஒரு மாதத்துக்கு பௌர்ணமி நாள் ஒதுக்கி தரக்கூடாதா என்று நினைத்து கொண்டு வெளியில் நின்றிருந்தேன். அடுத்த நிமிடம் அம்மா அழைப்பதாக கூறினார்கள். மீண்டும் அருள்வாக்கு அளிக்கும் இடத்தில் போய் அமர்ந்தேன். மகனே, உனக்கு தை அமாவாசையாக ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன், புரிகிறதா என்றாள் அன்னை. அம்மா, புரிகிறது என்று தலையாட்டிக் கொண்டு வெளியில் வந்தேன். என்ன என்று விசாரித்தாள் என் மனைவி. எனக்கு பௌர்ணமி அபிடேகம் ஒதுக்கவில்லை என்று தானே கிண்டல் செய்தாய், பார் பார், அம்மா எனக்கு தை மாத அமாவாசை அபிடேகத்தை கொடுத்து இருக்கிறது என்று பெருமை பொங்க சொன்னேன். எந்த அமாவாசையானால் என்ன, தை அமாவாசையும் அமாவாசை தானே, இதில் பெருமைப்பட என்ன இருக்கிறது என்று வாதிட்டாள் என் மனைவி. பைத்தியம், தை அமாவாசை என்பது பௌர்ணமிக்கு சமம். அந்த தை அமாவாசை அன்றுதான் அபிராம பட்டருக்கு காது குண்டலத்தை வீசி எறிந்து அமாவாசையை பௌர்ணமியாக அன்னை காட்டினாள் என்பது வரலாறு. அம்மா பக்தர்களுக்கு அது பௌர்ணமிதான், அதனால் தான் தை அமாவாசை என்று குறிப்பிட்டது அம்மா. புரிகிறதா என்று ஒரு கேள்வியும் கேட்டாள். நான் புரிந்து கொண்டேன், உனக்கு புரிந்தால் சரி என்றேன். அதன் பிறகே என் மனைவி சமாதானம் அடைந்தாள். ஒரு வருடத்திற்கு 12 பௌர்ணமி என்பது உண்மைதான். ஆனால் தை அமாவாசையை 13வது பௌர்ணமியாக தேவி உபாசகர்கள் சொல்வது மரபு. எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஆண் குழந்தை இல்லையே என்ற மனக்குறை எனக்கு வரவில்லை. ஆனால் என் மனைவிக்கு அந்த மனக்குறை இருந்திருக்கும் போல் தெரிகிறது. 16 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்கு ஆண் சந்ததி தருகிறேன் என்று என் மனைவியிடம் அம்மா அருள்வாக்கில் கூறினார். 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. என் பெண்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, பேர பிள்ளைகள் எடுத்துவிட்டோம். ஆனால் என் மனைவிக்கு ஆண் குழந்தை உண்டு என்று சொல்லி அம்மா ஏமாற்றிவிட்டாளே என்று உள்ளுக்குள் வருத்தம். இவ்வாண்டு தை அமாவாசை அபிடேகதாரர்கள் என்ற முறையில் எங்கள் இருவருக்கும் அருள்வாக்கு வழங்கினாள் அன்னை. என் மனைவியை நோக்கி, மகளே, உன் குழந்தைக்கு சோறுட்டி வளர்த்தாயே, அவ்வாறு சோறுட்டும் போதெல்லாம் என்ன சொல்லி ஊட்டினாய்? அதோ பார் நிலா, அந்த நிலாவை பிடித்து தருகிறேன், சாப்பிடு என்று சொல்லித்தானே குழந்தைக்கு சோறு ஊட்டினாய். என்றைக்காவது நீ அந்த நிலாவை பிடித்து கொடுத்திருக்கிறாயா? குழந்தை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று தானே அப்படி ஏமாற்றி சோறூட்டினாய். அதுபோலத்தான் மகளே, உனக்கு ஆன்மீக சோறூட்ட வேண்டும் என்பதற்காக உனக்கு ஆண் சந்ததி தருகிறேன் என்று கூறினேன். நீயும் குழந்தைக்கு நிலாவை பிடித்து கொடுக்கவில்லை, நானும் உனக்கு ஆண் சந்ததியை கொடுக்கவில்லை. உன் குழந்தைக்கு எதை ஊட்ட வேண்டும், எப்படி ஊட்ட வேண்டும் என்பதில் உனக்கு அக்கறை,
அதுபோலத்தான் என் குழந்தையான உனக்கு எதை ஊட்ட வேண்டும், எப்படி ஊட்ட வேண்டும் என்பதில் எனக்கு அக்கறை என்றாள் அன்னை. ஆகவே சக்திகளே, அம்மாவின் கணக்கே வேறு, நாம் போடும் கணக்கு வேறு. நாம் எதிர்பார்ப்பதை அம்மா நமக்கு கொடுக்கவில்லை என்பதால் நம்மிடம் அவளுக்கு கருணை இல்லை என்று அர்த்தம் இல்லை. குழந்தை ஆசைப்படுகிறதே என்பதற்காக எல்லாவற்றையும் தாய் ஊட்டிவிட மாட்டாள். ருசியான உணவை ஊட்டிவிடுகிற தாய் சிலவேளை கசப்பான மருந்தையும் ஊட்டி வளர்க்கிறாள். குழந்தை பிடிவாதம் பண்ணினாலும் முரட்டுத்தனமாகவாவது மருந்தை ஊட்டி விடுகிறாள். இல்லையேல் குழந்தை நோயில் விழுந்து அதிகம் துடிக்கும். அதுபோலத்தான் தன்னிடம் வந்துவிட்ட குழந்தைகளுக்கு அம்மா உணவும் ஊட்டுகிறாள், மருந்தும் ஊட்டுகிறாள் என்று குறிப்பிட்டார் திரு பெரியாண்டவர். அன்னையின் அருள் வாக்கு. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.